ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். மத்தேயு 5:45. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அதிசயமான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். எப்போது? ஆண்டவர் நல்லவன், கெட்டவன், நீதி உள்ளவன், அநீதி உள்ளவன் யாராக இருந்தாலும் எல்லாருக்காகவும் சூரியனை எழுப்புகிறார், மழையை பெய்ய பண்ணுகிறார், போஷிக்கிறார், எல்லாரையும் பாதுகாக்கிறார். அதுபோல் நாமும் இருக்க வேண்டும். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவருடைய இரக்கங்கள் அவருடைய கிரியைகளின் மேல் உள்ளது. நல்லவன் கெட்டவன் என்ற பாரபட்சம் அவரிடம் இல்லை. நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருந்தீர்களானால் உங்கள் அப்பா எப்படியோ அதே போல் நீங்களும் உங்கள் உடன் இருப்பவர்கள் நீதி உள்ளவர்களோ அநீதி உள்ளவர்களோ நல்லவர்களோ கெட்டவர்களோ அவர்கள் மீது நீங்களும் அன்பு, இரக்கம், கருணை நிறைந்தவர்களாய் இருக்கும் பொழுது தேவனுடைய குமாரர்களாக குமாரத்திகளாக இருப்பீர்கள். நீங்கள் உங்களை வழிநடத்துகிற தேவனை போல் இருங்கள். உங்களை பார்க்கிறவர்கள் உங்களில் இயேசு கிறிஸ்துவை பார்க்கட்டும். அனைவரையும் மன்னிப்போம். நம்முடைய எதிரிகளுக்கும் சத்துருக்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாக, அவர்களை ஆசீர்வதிப்பவர்களாகவும், எல்லாருக்கும் ஜெபிக்கக்கூடியவர்களாகவும், எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்போம். உங்களுக்கு எதிராக வரும் எதிரிகளை ஆசீர்வதிப்போம். உங்களை சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதியுங்கள். உங்களை பயக்கிறவர்களுக்காக கவலைப்படாமல் நன்மை செய்வோம். துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் செய்வோம். இப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு வாழும்போது பரலோக தேவனை பிரதிபலிக்கிற அவருடைய பிள்ளைகளாய் இருப்போம். நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மரையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இதே பலவீனத்தினால், வாழ்வுகளின் இயக்கத்தின் குறைபாடுகளினால், தலை சுற்றலினால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரையும் உங்க கருத்தில் ஒப்புவிக்கிறோம். வீணான சிந்தனைகளை, கவலைகள், தனிமை என்ற உணர்வுகள் வேதனைப்படுத்தாதவாறு இந்த பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியோடு, நம்பிக்கையோடு, சமாதானமாய் வாழ வழி நடத்துங்க. ஆண்டவரே, உங்க குணமாக்கும் கரத்தால் சுகம் பெற்று தீர்க்காயுசுடன் வாழ தேவன் இரக்கம் செய்வீராக. கர்த்தாவே, எங்கள் நடக்கைகள் எல்லார் மேலும் ஒரே போல் இருக்க எங்களை ஒப்புவிக்கிறோம். பிதாவாகிய தேவன் எல்லாருக்கும் பொதுவான கிருபையை வழங்குவது போல நாங்களும் பின்பற்றி இந்த பூமியில் வாழ எங்களை வழி நடத்துங்க. கர்த்தாவே, உங்க பிள்ளைகள் அனைவரையும் மாம்சத்தின் இச்சைகளுக்கும், கண்ணின் காட்சிகளுக்கும், ஜீவனத்தின் பெருமைக்கும், உலக ஆசாபாசங்களுக்கும் விலக்கி தங்களை காத்துக் கொள்ளவும், பரிசுத்தமாக உமக்கு பிரியமான வழிகளில் வாழ உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் பிசாசின் போராட்டங்களுக்கும் சாபத்தின் கட்டுகளுக்கும் விலக்கி காத்துக் கொள்ளுங்க. நெடுங்காலமாய் வியாதியினால், உடல் பலவீனத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரையும் உங்க தழும்புகளால் குணமாக்கி ஆயுசின் வருஷங்களை கூட்டிட்டாங்க. ஒவ்வொருவரின் குடும்பம், பிள்ளைகள், அப்பம், தண்ணீர், வருமானம், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற அனைவரும் சத்தியத்தின்படி தங்களை காத்துக் கொள்ளவும், பரிசுத்தமாக வாழவும், குடும்பங்களில் வறுமை, துன்பம், சண்டைகள், கடன் பிரச்சனைகள், பிரிவினைகள் மாறச் செய்து மகிழ்வாக, சமாதானமாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழவும், நன்மை செய்கிறவர்களாக வாழவும் தேவரீர் தயவு செய்ய ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் விருப்பம், வேண்டுதல், எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்க. திருமண வயதான வாலிப பிள்ளைகளுக்கு திருமண தடைகள் அகலச் செய்து ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்க செய்யுங்க. நெடுங்காலமாய் பிள்ளைக்காக காத்திருக்கும் ஒவ்வொருவரின் வேதனை, துன்பம் தீர்த்து கர்ப்பத்தின் கனியை பெற்று மகிழச் செய்யுங்க. பேர்காலத்தை எதிர்பார்க்கும் பெண்களுக்கு சுகப்பிரசவம் தாங்க. அனைத்து மக்களும் ரட்சிக்கப்படவும், பாவ நாச மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், மந்திரவாதிகள், சூனியக்காரர்களின் பிடியில் இருந்து விடுவிக்கப்படவும், மது பழக்கம், போதை பழக்கம் இல்லாத தேசமாக எங்கள் தேசம் மாறவும், ஆளுகிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக அனைத்து மக்களும் பயன்பெறும் விதத்தில் நலமான திட்டங்களை செயல்படுத்தி வளமான தேசத்தை உருவாக்க வழி நடத்துங்க. ஊழியர்கள், மிஷனரிகள் அனுதினம் சந்திக்கும் சவால்கள், எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மத்தியிலும் விசுவாசத்தில் தளராது பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவ அன்பை வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.